இந்த திராவிடியன் அசோசியேஷன், திராவிட சங்கம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு சொல்லி அப்பொழுது இருந்த நம்முடைய தலைவர்கள், அதுல குறிப்பாக சர் பி.டி. தியாகராயர் என்று ஒருவர், நல்லா நீங்க இந்த பேரை குறிச்சுக்கணும், சர் பி.டி. தியாகராயர். இன்னும் ஒருவர் டாக்டர் டி.எம். நாயர். இந்த பி.டி. தியாகராயர் பெரிய செல்வ குடும்பத்தில் சேர்ந்தவர், கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதி பி.டி. தியாகராயர். டாக்டர் டி.எம். நாயர் உலக புகழ்பெற்ற மருத்துவர், பிரான்ஸ் வரைக்கும் போய் படிச்சவர் அந்த காலத்துல. அவர் கேரளாவை சேர்ந்தவர். பி.டி. தியாகராயர் ஆந்திராவை சேர்ந்தவர். நடேச முதலியார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எப்படி உருவாகுது பாருங்க. இவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். இவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும். இதுல என்ன முக்கியமான செய்தின்னு கேட்டா, இந்த சர் பி.டி. தியாகராயருக்கும் டி.எம். நாயருக்கும் கருத்து வேறுபாடு. 2 பேரும் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியில 2 பேரும் உறுப்பினர்கள். இப்ப சென்னை மாநகராட்சியில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் குளத்துக்கு தண்ணி விட்டாங்க. அந்த தண்ணி இலவசமா விட்டாங்க, வரி இல்லை அதுக்கு. உடனே டி.எம். நாயர், அந்த குளத்துக்கு மட்டும் ஏன் வரி இல்லாம தண்ணீர் விடுறீங்க, மக்கள் குடிக்கிற தண்ணீருக்கு வரி வாங்குறீங்கல்ல, அப்ப அதுக்கு சாமி கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு டி.எம். நாயர் சொல்ல. அதனால அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு. இன்னொன்னு, பார்த்தசாரதி கோயில் ஒரு கோயில் இருக்கு திருவல்லிக்கேணியில. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குளம், சாக்கடை தண்ணியில் நிறைய நிற்குது. அந்த குளத்தை மூட சொல்லி டி.எம். நாயர் சொல்லுகிறார். ஏன்னா இவர் டாக்டர், அதனால என்ன நோய் வருதுன்னு அவருக்கு தெரியும். அந்த குளத்தை மூடுங்கன்னார். அவர் பி.டி. தியாகராயர் கொஞ்சம் பக்திமான், எங்க சாமி குளத்தை எப்படி போய் மூடுறது, அதனால வேண்டாங்கன்னார். இல்ல மூடித்தான் ஆகணும்னு டி.எம். நாயர் சொல்ல. இப்படி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. அப்புறம் என்னாச்சுங்க, மயிலாப்பூர் கோயில் ஒரு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு பி.டி. தியாகராயர் 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த காலத்துல 10,000னா இந்த காலத்துல எவ்வளவு கோடின்னு நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல நான் சொல்றது 1916ல 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. இன்றைக்கு 10 கோடி ரூபாய். அவ்வளவு பணத்தை கொடுக்குறாரு. சரி விழாவுக்கு போலாமேன்னு போறார் சார் பி.டி. தியாகராயர். விழாவுக்கு போனோம், எல்லா பேரும் பாப்பானா உட்காந்துருக்கிறான். மேடையில பார்த்தா அத்தனை பேரும் பூணுலாம் உட்காந்துருக்கிறான். பி.டி. தியாகராயர் கீழே ஒரு பாயை விரிச்சு அங்க உட்கார சொல்லிட்டான். 10 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு பெரிய கொடையாளிக்கு கீழே பாயை விரிச்சு உட்கார சொல்லிட்டான். அப்புறம் மேடையில பார்த்தா நான் அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு பாப்பான், சொறி பிடிச்ச பாப்பா மேடையில உட்காந்துருக்கிறான். என்னடா கொடுமை இது, நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு பாப்பான், நம்ம கிட்ட பியூனா இருக்கிற ஒரு பாப்பா மேடையில உட்காந்துருக்கிறான். 10 கோடி ரூபாய் கொடுத்த நமக்கு வந்து கீழே பாயை விரிச்சு உட்கார சொல்றான்ட்டு தியாகராயரை கோபம் வந்துருச்சு. உடனே வெளியில வந்து அவருடைய ஓட்டுநர் டிரைவரை கூப்பிட்டு காரை எடுறான். காரை எடுத்துட்டு கார்ல போறார். டிரைவர் கேட்டான், ஐயா எங்க போலான்னு கேட்டான். நேரா டி.எம். நாயர் வீட்டுக்கு விடுறாங்க. கார் நாயர் வீட்டுக்கு போகுது. அந்த டிரைவர் கேட்கிறான், ஐயா நாயர் வீட்டுக்குங்களா ஐயா? ஏன்னா தெரியும் அவனுக்கு 2 பேருக்கும் சண்டைக்கு தெரியும். அதனால அவன் கேட்டான், ஐயா நாயர் வீட்டுக்குங்களா ஐயா? ஆமா விடு அப்படின்னார். நேரம் நாயர் வீட்டுக்கு வண்டி போயிடுச்சுங்க. கேட் முன்னால தியாகராயரோட வண்டி நிக்குது. நாயரை பார்த்துட்டு வெளியில ஓடி வர்றார். ஏன்னா அவர் மேயரே வந்திருக்கிறார். அவர் தான் முதல் மேயர் சென்னை மாநகராட்சி. நாயர் ஓடி வந்து கதவை திறந்து விடுறார். கதவை திறந்து விட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாது. தியாகராயர் எதுக்கு வந்தாருன்னு தெரியாது. நாயர் ஏன் கட்டி பிடிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி எதா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்மால என் நாயர் கட்டி பிடிச்சிட்டார். அப்புறம் 2 பேரும் உள்ள போய் நடந்ததெல்லாம் பேசினாங்க. கருத்து வேறுபாடு களையப்பட்டது. இந்த நடேசனாரும் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், அப்புறம் இன்னும் சில பெருமக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. அந்த இயக்கத்தின் பெயர் தான் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன், SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்தியர் நல உரிமை சங்கம். 1916 அது உருவாகும். தென்னிந்தியர் அப்படின்னு போடணும். சில பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் போடுவாங்க, தவறு. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF.